என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய யாக்கோப்பு எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும். இதை கேட்கும் பொழுது நமக்கு மிகுந்த ஆச்சரியம் ஏற்படும். எப்படி தரித்திரர்கள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்க முடியும்? ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த குறைவுகள் நடுவிலே அவர்கள் வேறு யாரையும் சார்ந்து கொள்ளாமல் முற்றுமுடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சார்ந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை நடத்தும் பொழுது அவர்கள் யாராக இருக்கிறார்கள்? விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். ஒரு ஐஸ்வர்யவானை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தேவை அல்லது ஒரு பலகீனம், உடனே அவனுடைய மனதில் ஏற்படுகிற காரியம் என்ன? சரி, இந்த டாக்டரை போய் பார்ப்போம், நம்மள்கிட்ட தான் இவ்வளோ காசு இருக்கே, இதை வச்சு இந்த காரியத்தை சமாளிக்கலாம், இந்த பணத்தை கொண்டு நம்மளால் தீர்க்க முடியும். அவருடைய நம்பிக்கை முழுவதும் தங்கள் ஐஸ்வர்யத்தின் மீது தான் காணப்படும். ஆனால் அதே சமயத்தில் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் குறைவுபட்ட ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். ஆனால் அவனுடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கும்? தேவைகள் நடுவிலே கர்த்தர் இதை சந்திப்பார், கர்த்தர் இந்த காரியங்களை தீர்ப்பார் என்று சொல்லி முற்றுமுடிய அவரையே சார்ந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். அதனால்தான் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார், தரித்திரர்கள் எதில் ஐஸ்வர்யவான்களாய் காணப்படுகிறார்கள்? விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் கர்த்தர் அவர்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை கவனித்து பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யாரை சார்ந்திருக்கிறீர்கள், எதை சார்ந்திருக்கிறீர்கள் என்பதை நிதானித்து பாருங்கள். உங்கள் பொன்னின் மீதும் பொருளின் மீதும் உங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்களா, அல்லது முற்றுமுடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறீர்களா என்பதை நிதானித்து பாருங்கள். விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாற ஆரம்பியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.